Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு demand forecasting பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த மாதிரி சும்மா வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். சோ பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக் எல்லாம் கிடையாது, ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்குமே நான் வந்து அட்டாச் பண்றேன். இன்க்ளூடிங் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ்லயும் எல்லா வீடியோஸ்மே வந்துட்டு பாருங்க, முன்னாடி இருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்க, ஓகேவா? MBA ரிலேட்டட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கும். ஸோ செக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் டிமாண்ட் ஃபார்காஸ்டிங் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார்காஸ்டிங்னா என்னது? இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டேர்ம் தான். ஃபார்காஸ்டிங்னா நம்ம வந்து ஃபியூச்சர் வந்து பார்க்கறது, ஃபியூச்சர் வந்து ப்ரிடிக்ட் பண்றது, தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாமே வந்துட்டு ஃபார்காஸ்டிங். வெதர் ஃபார்காஸ்டிங் நம்ம வந்துட்டு பார்ப்போம், கரெக்டா? ஸோ வெதர் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கும், நாளைக்கு வெதர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறது தான் வெதர் ஃபார்காஸ்டிங். அதே மாதிரி தான் டிமாண்ட் ஃபார்காஸ்டிங்னா டிமாண்ட் வந்து எப்படி மாறும், ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, ஓகேவா? ஸோ டிமாண்ட் ஃபார்காஸ்டிங் மீன்ஸ் ப்ரிடிக்டிங் ஃபியூச்சர் customer demand for a product or service based on the past data, trends and analysis. So இதுதான் ஃபியூச்சர்ல வந்துட்டு கஸ்டமரோட டிமாண்ட் தெரிஞ்சுக்கிறது. அது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பாஸ்ட்ல வந்து எந்த மாதிரியான என்ன சொல்றது, பாஸ்ட்ல எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் இருந்திருக்கு, ட்ரெண்ட்ஸ், அதோட அனாலிசிஸ் எல்லாமே வந்து அதை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம ஒரு டிமாண்ட் ஃபார்காஸ்ட் பண்றோம், ஓகே? இட் ஹெல்ப் மேனேஜர்ஸ் மேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் அபவுட் ப்ரொடக்ஷன், இன்வென்ட்ரி, பிரைசிங், ஸ்டாஃபிங் அண்ட் மோர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சுட்டோம், இப்படிதான் ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், பிளான் பண்ணலாம், கரெக்டா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்காஸ்டிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வை இஸ் டிமாண்ட் ஃபார்காஸ்டிங் இம்பார்ட்டன்ட், அதை நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டு அவாய்ட் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் அண்டர் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபியூச்சர்ல வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியாமலே நான் வந்து அதிகமா இதே ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன்ல போட்டிருக்கேன், ரெடி பண்றேன் அப்படின்றதும் இல்ல, நான் வந்துட்டு அது இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்றது தெரியாம நான் வந்து அந்த ப்ராடக்டே நான் வந்து ப்ரொடக்ஷனே பண்ணல அப்படின்னாலும் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து லாஸ் மாதிரி தான், கரெக்டா? ஸோ அதனால நமக்கு வந்து டிமாண்ட் தெரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு டு பிளான் ரா மெட்டீரியல்ஸ், லேபர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கான லேபர் அலோகேட் பண்றதா இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் பொறுத்து தான். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதே வந்துட்டு நம்ம ஒரு ஃபோர்காஸ்ட் வச்சிருந்தா தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அது இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் வந்துட்டு டு செட் ரியலிஸ்டிக் சேல்ஸ் டார்கெட். ரியலிஸ்டிக்கா இருக்கணும். நான் ஏதோ வந்து ஒரு கற்பனையில வந்து நானா வந்து ஒரு இமேஜினேஷன்ல வந்து நான் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, லைக் அந்த மாதிரி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் பண்றோம். அண்ட் தென் ஃபோர்த் வந்து டு மேக் பிரைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஓகே? ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார்காஸ்டிங், சின்ன சின்ன கான்செப்ட்ஸ், இதெல்லாமே ஒரு 4 கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம், ஓகே? ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைம் ஹாரிசான். ஸோ டைம் ஹாரிசான்னா எவ்வளோ நாளுக்கு டிமாண்ட் ஃபார்காஸ்டிங்னா, ஓகே, ஃபியூச்சருக்காக நம்ம வந்து சொல்லிட்டோம். அந்த ஃபியூச்சர் வந்து எவ்வளோ டைம் ரிலேட்டடா இருக்கு. ஃபியூச்சர்னா இங்க இருந்து இன்னில இருந்து ஒரு 5 years 10 years 15 years 50 years 100 years எல்லாமே ஒரு ஃபியூச்சர் தான். பிளஸ் இங்க இருந்து ஒரு 5 நாள் 10 நாள் அதுவுமே வந்து ஒரு ஃபியூச்சர் தான். ஸோ டிமாண்ட்ஸ் வந்துட்டு எந்தெந்த ரேஞ்சில் வந்து மாறும் அப்படின்றத பார்க்கறது தான். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஃபார்காஸ்டிங், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் ஃபார்காஸ்டிங். ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபார்காஸ்டிங்ல few weeks months இதெல்லாமே ஃபார் டெய்லி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் இந்த மாதிரியான ஷார்ட் பீரியடுக்கு வந்து ஃபார்காஸ்ட் பண்றது. அண்ட் தென் லாங் டேர்ம் ஃபார்காஸ்டிங்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இயர்ஸ் கணக்குல, 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி ஃபியூச்சருக்கு வந்து பிளான் பண்றது. கெப்பாசிட்டி பிளானிங், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்பான்ஷன், இதெல்லாமே வந்துட்டு லாங் டேர்ம் பிளான் பண்ற மாதிரி. ஸோ அதனால லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங். இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட், டைம் ஹாரிசான். செகண்ட் வந்துட்டு நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்டோட நேச்சர் பொறுத்து டைப் ஆஃப் கூட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் கூட்ஸ்ல வந்துட்டு அது எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டா இருக்க போகுது. கன்சியூமர் வெர்சஸ் இண்டஸ்ட்ரியல். கன்சியூமர்னா லைக் டைரக்டா பீப்புள் கிட்ட போக போதா, இல்ல அடுத்து B2B மாதிரி அடுத்து பிசினஸ்க்கு போக போதா, அந்த மாதிரி. ஆர் பெரிஷபிள் வெர்சஸ் டியூரபிள். பெரிஷபிள் அப்படின்னா வந்துட்டு லைக் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் இல்ல
கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதுக்காகவோ, டியூரபிள்னா ரொம்ப நாள், அந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் தென் சம் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் சீசனல் டிமாண்டும் இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ்னால் மோஸ்ட்டாக நான் வந்து நிறைய பேர் சொல்ல, எனக்குமே நான் எல்லா டைமுமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். பட் அது நீங்கள் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்ஸில் வந்துட்டு ஐஸ்கிரீம் அதிகமாக சேல்ஸ் ஆகும். அதே போல் தான் சம்மரில் வந்து ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. ஸோ அது பொறுத்து இது வந்து நேச்சர். அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் வந்துட்டு எந்தெந்த க்ரைட்டீரியாஸ் வச்சு அதிகமாகும் கம்மியாகும். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை போன வீடியோவில் பார்த்தோம். ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அதோட டிமாண்ட் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இன்கம். ஒருத்தவங்களோட இன்கம் ரொம்ப கம்மியாச்சு, என்கிட்ட சேலரியே கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் வந்து இதுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன். அப்போ அந்த ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் கம்மியாகும். அதே தான் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ். என்னோட விருப்பம், எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல, இந்த டைமுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு தோணுது. ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் கூட்ஸ். இப்போ நான் வந்து நான் ஒரு டிஷர்ட் வாங்கினேன், ஒரு ஸ்வெட் ஷர்ட் வாங்குறேன் அப்படின்னும் போது ஓகே அதோட ரிலேட்டட் கூட்ஸ் என்ன, ஒரு ஸ்வெட் ஷர்ட் வாங்கினேன்னா ஒரு ஜீன் வாங்குறேன், இல்லை நான் வந்து கார்கோ பேண்ட்ஸ் வாங்குறேன். இந்த மாதிரி வந்து அதோட ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் இதுக்கு இதுவும் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது டிமாண்ட் வந்து ஃபார்காஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபோர்த் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் டேட்டா யூஸ்டு. என்னென்ன மாதிரியான டேட்டா யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபார்காஸ்டிங்க்கு அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அதாவது பாஸ்ட் சேல்ஸ், முன்னாடி வந்து இந்த டைமில் என்னென்னலாம் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறது. அப்புறம் மார்க்கெட் சர்வே டேட்டா, அப்புறம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ், அண்ட் தென் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் எக்ஸெட்ரா. இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் டேட்டாலாம் வச்சு நம்ம வந்து ஒரு டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் பண்ணலாம். இதுவுமே வந்து ஒரு மேஜரான கான்செப்ட் தான். ஓகேவா? அண்ட் தென் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார்காஸ்டிங். எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த மெத்தட்ஸ், அதோட என்னென்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். குவாலிட்டேட்டிவ்னா யூஸ்ட் வென் டேட்டா இஸ் லிமிட்டெட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மெத்தட். அதாவது எக்ஸ்பர்ட்னா இது நமக்கு கேட்கும் போதே தெரியும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் கிட்ட கேட்டு தெரிஞ்சு டிமாண்டை வந்து நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். கலெக்ட் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் மேனேஜர்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் கிட்ட இருந்து நம்ம வந்து இன்புட்ஸ் வாங்கிக்கிறது. அண்ட் தென் டெல்ஃபி மெத்தடும் இதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எக்ஸ்பர்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டினர்ஸ் இன் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் அண்ட் கன்சென்சஸ் இஸ் ஃபார்ம்டு. ஸோ அதே தான், எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்துட்டு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணி நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்புட் வந்து வாங்கிக்கிற மாதிரி. அண்ட் தென் லாஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் சர்வே ஆர் கன்சியூமர் சர்வே. டைரக்டாகவே கன்சியூமர்ஸ் கிட்ட, நம்மளோட கஸ்டமர்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்ன, அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஓகே, ஆஸ்க் பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் அபவுட் தேர் ஃபியூச்சர் பையிங் இன்டென்ஷன்ஸ். நீங்கள் வந்து அடுத்து ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேணுமா, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது டைரெக்டாக வந்துட்டு அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு மார்க்கெட் சர்வே ஆர் கன்சியூமர் சர்வே. ஸோ இந்த மாதிரியான ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது குவாலிட்டேட்டிவ் மெத்தடில். பேசிக்கலி இது எல்லாமே நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி பேப்பரில், அதாவது குவான்டிடேட்டிவ் அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் பிஸ்னஸ், இந்த மாதிரியான பேப்பர்லேயே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால நான் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை, பட் புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே. அண்ட் தென் செகண்ட் வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், அதாவது டேட்டா ட்ரிவன் மெத்தட்ஸ். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ், டைம் சீரீஸ் மெத்தட். ஸோ ட்ரெண்ட் அனாலிசிஸ்னு நமக்கே தெரியும், லைக் பாஸ்டில் என்ன நடந்திருக்கு அதை பொறுத்து நம்ம ஃபியூச்சர் வந்து டிசைட் பண்ணுறது. ஸ்டடி பாஸ்ட் சேல்ஸ் டேட்டா டு ஐடென்டிஃபை ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் இன் டு த ஃபியூச்சர். பாஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுவே ஒரு வேளை ஃபியூச்சரில் கூட வரலாம் அப்படின்றத வந்து ஒரு டேட்டாவை பொறுத்து எப்படி டேட்டா இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபியூச்சரில் ப்ரிப்பேர் பண்ணுறது. எக்ஸாம்பிள் வந்துட்டு சேல்ஸ் ஹவ் இன்க்ரீஸ்ட் பை 5% எவ்ரி இயர் ஃபார் த லாஸ்ட் 5 years. ஸோ ஃபோர்காஸ்ட் த சேம் க்ரோத். லாஸ்ட் 5 yearsல வந்து இந்த ட்ரெண்ட் தான் இருக்குது, 5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா மேபி அடுத்த வருஷத்துக்கோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷத்துக்கோ இதே மாதிரி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து நம்மளே தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? இதுதான் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ். அதில் டைம் சீரீஸ்னால் அதே மாதிரி தான், அந்த சீரீஸ் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் மெத்தட். ஸோ ஆவரேஜ் ஆஃப் சேல்ஸ் ஓவர் அ மிக்ஸ்டு நம்பர் ஆஃப் பாஸ்ட் பீரியட்ஸா. எக்ஸாம்பிள் வந்து 3 months இருக்கலாம், இல்லை 6 months இருக்கலாம், இந்த மாதிரி ஆவரேஜ் எடுத்து பார்க்குறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரெக்ரெஷன் அனாலிசிஸ். எஸ்டாப்ளிஷ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் ஃபேக்டர்ஸ் லைக் ப்ரைஸ், இன்கம். ஸோ
இந்த மாதிரி ரெக்ரெஷன்னா அடுத்தடுத்து இதோட இது இன்டர்லிங்க்டாக இருக்குது, இதோட இது இன்டர்லிங்க்டாக இருக்குது, அதை பொறுத்து வந்து அந்த டிமாண்ட் எப்படி மாறுது அதெல்லாமே வந்து ரெக்ரெஷன் அனாலிசிஸில் வந்துடும். அண்ட் தென் எக்கனோமெட்ரிக் மாடல்ஸ், இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்டட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் கம்பைனிங் மல்டிபிள் எக்கனாமிக் வேரியபிள்ஸ், இதில் வந்து நிறைய வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னு வந்து நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இப்படிலாம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அண்ட் தென் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் பார்த்ததுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் அ சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி வாண்ட்ஸ் டு ஃபார்காஸ்ட் டிமாண்ட் ஃபார் சம்மர். ஸோ சம்மருக்காக அவங்க வந்து ஒரு டிமாண்ட் ஃபார்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, தி கேன் லுக் அட் லாஸ்ட் 5 சம்மர் சேல்ஸ், அதாவது முன்னாடி இருக்கிற 5 வருஷத்தோட சம்மர் சேல்ஸில் பார்க்கலாம். ஓகே, இந்த வருஷத்துக்கு வந்து சம்மர் சேல்ஸ் வந்து இவ்வளோ நடக்க போகுது அப்படின்றத லாஸ்ட் 5 இயர்ஸில் என்ன ஒரு ட்ரெண்ட் இருக்கோ அதுவே கூட இந்த வாட்டியும் நடக்கலாம், இல்லை நடக்காமல் கூட போகலாம். பட் அவங்க வந்து லாஸ்ட் 5 சம்மர் சீசனில் இருக்கிற சேல்ஸை வந்து பார்த்துக்கலாம். அதோட கன்சிடர் டெம்பரேச்சர், பாப்புலேஷன் க்ரோத், ப்ரமோஷன்ஸ், இந்த மாதிரி இப்போ இருக்கிற பாப்புலேஷன் எப்படி இருக்குது, அப்போ இருக்கிறதுக்கோ இப்போ இருக்கிறதுக்கோ, அதே மாதிரி டெம்பரேச்சர், சன்னு, வெயில் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் பொறுத்து கூட அவங்க வந்து அந்த சேல்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். அதோட வந்து யூஸ் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் டு எஸ்டிமேட் டிமாண்ட் ஃபார் த அப்கமிங் சம்மர். அதுதான் நான் சொன்ன மாதிரி ரெக்ரெஷன்னா வந்து ப்ரைஸ் எப்படி இருக்குது, டிமாண்ட் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து பார்த்து ட்ரெண்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஃபார்காஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து ஒரு சம்மரி டேபிளில் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எல்லாமே. குவாலிட்டேட்டிவ் என்னென்ன, குவான்டிட்டேட்டிவ் என்னென்ன அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னது, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் பார்த்தோம், அது வந்துட்டு குவாலிட்டேட்டிவ். அதே மாதிரி சர்வே மெத்தடும் குவாலிட்டேட்டிவ். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தது எல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ். அது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அதோட அக்யூரசி எப்படி இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதனால நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணல, டைம் வேஸ்ட் பண்ணல. நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம், பிகாஸ் எக்ஸாம் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. மற்றபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.